ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம படித்து எழுதி பார்த்தாலும் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அங்கே கொஷின்ஸை பார்த்தா ஆன்சர்ஸ் மெமரியில் இருக்க மாட்டேங்குது, கரெக்டாக எழுத முடியறதில்ல. இருந்தாலும் நமக்கு ஃபிசிக்ஸ் மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்கணும். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். அதனால் நாமும் இனிமேல் டெய்லியும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. நீங்களும் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன்னா மொபைலை தவறான வழியில் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ 11th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இதிலேருந்து நிச்சயமாக ஒரு 2 மார்க் கொஷின் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி. நானோ சயின்ஸுக்கும் நானோ டெக்னாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நானோ சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சயின்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிபிக்கல் சைஸ் ஆஃப் 1 to 100 நானோமீட்டர். அப்போது ஆப்ஜெக்ட்ஸோட சைஸ் வந்துட்டு 1லேருந்து 100 நானோமீட்டருக்குள்ளார இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் நானோ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நானோ அப்படிங்கிறது என்னென்னா 1 பில்லியன்த் ஆஃப் அ மீட்டர். ஒரு மீட்டரில் 1 பில்லியன்த் அப்படின்னா எவ்வளவு சின்னதாக இருக்குமோ அதை நம்ம சொல்கிறோம் 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். நெக்ஸ்ட் என்னென்னா நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி இஸ் அ டெக்னாலஜி விச் இன்வால்விங்ஸ் த டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ டிசைன் பண்ணுறது, அது டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஓகேவாக இருந்தால் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நானோ சயின்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிபிக்கல் சைஸ் ஆஃப் 1 to 100 நானோமீட்டர். நானோ மீன்ஸ் 1 பில்லியன்த் ஆஃப் அ மீட்டர், தட் இஸ் 1 நானோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா நானோ டெக்னாலஜி இஸ் அ டெக்னாலஜி இன்வால்விங் த டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் பல்க் மெட்டீரியல்ஸ். நானோ அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம் 10⁻⁹ மீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நானோ மெட்டீரியல்னு சொல்லுவோம். பல்க் மெட்டீரியல்னால் பெரிய பெரிய பொருள்களை பல்க் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அப்போ நானோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் particles that have their size in 100 nanometer range at least in one dimension. ஒரு டைமென்ஷனில், அதாவது ஒரு ஆக்சஸில் பார்க்குறப்போ, ஒரு சைடில் பார்க்குறப்போ நமக்கு 100 நானோமீட்டர் ரேஞ்ச் இருந்ததுன்னா அதை நானோ மெட்டீரியல்னு சொல்லலாம். அதுவே பல்க் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா பல்க் மெட்டீரியல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் that have their size above 100 nanometer in all dimensions. ஓகேவா? சிங்கிள் டைமென்ஷனில் 100 நானோமீட்டர் இருந்தால் அது நானோ மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஆல் 3 டைமென்ஷன்ஸில் 100 நானோமீட்டர் இருந்ததுன்னா அதை பல்க் மெட்டீரியல், பெரிய பொருள்கள்னு சொல்லுவோம். அடுத்தது we cannot see particles of nanomaterials from the naked eye. நம்மளோட வெறும் கண்களால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா நானோ மெட்டீரியல்ஸை பார்க்க முடியாது. அதுவே we can see particles of most of the bulk materials from the naked eye. நம்மளால் பெரிய பொருள்களை நம்மளோட வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இந்த புக்கு வெறும் கண்ணால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நானோ இன் நேச்சர். ஓகேவா? இயற்கையில் நானோ அப்படிங்கிறத 2 எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிறது டபுள் ஸ்ட்ராண்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ இது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னாக்கா எக்ஸாம்பிள் சொல்கிறது பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். ஓகேவா? அப்போது டிஎன்ஏங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் வந்துட்டு பொருள்களினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அபவுட் 3 நானோமீட்டர்ஸ் வைட். அப்போது ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ எவ்வளோ பெருசு இருக்கும்னாக்கா 3 நானோமீட்டர் சைஸ் இருக்கும். அடுத்தது பாருங்கள். பீகாக் ஃபெதர்ஸ் கெட் தயர் இரிடசன்ட் கலரேஷன் from light interacting with 2-dimensional photonic crystal structures just tens of nanometer thick. அதாவது லைட் பட்டவுடனே பீகாக்கோட ஃபெதர்ஸ் எப்படி நமக்கு க்ளோயிங்காக இருக்கோ அந்த ஒரு க்ளோயிங்னஸை கொடுக்கக்கூடிய பீகாக் ஃபெதருடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்றாங்கன்னா நானோமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். 10 நானோமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மென்ஷன் எனி 2 அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ்னுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் பாரு, ரோபோட்ஸ் நெவர் கெட் டயர்ட் லைக் ஹியூமன்ஸ். ஓகேவா? நம்மளை மாதிரி இது என்ன ஆகாது, டயர்ட் ஆகுது. எப்படி நம்ம இப்போ படித்து டயர்ட் ஆகிறோம் அந்த மாதிரி ரோபோட்ஸ் டயர்ட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம சிட்டி கூட சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டர் தென் ஹியூமன்ஸ். நம்மளை விட இது ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ரோபோட்ஸ் ஹாவ் நோ சென்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர்
கான்சைன்ஸ், அதாவது அதுக்கு எமோஷனும் இருக்காது, கான்சியஸ்னஸும் இருக்காது. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வில் இன்க்ரீஸ். ஓகேவா? இப்போ ரோபோட்டிக்ஸ் அதிகமாகிறதுனால மக்களுக்கு வேலைவாய்ப்பு வந்துட்டு குறைந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தா ரோபோட்ஸ் நெவர் கெட் டயர்டு லைக் ஹியூமன்ஸ், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டர் தென் ஹியூமன்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தா ரோபோட்ஸ் ஹாவ் நோ சென்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் கன்சைன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வில் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு வை ஸ்டீல் இஸ் ப்ரிஃபர்ட் இன் மேக்கிங் ரோபோட்ஸ். இந்த தடவை நமக்கு ஹாஃபெலியில் கேட்டிருந்த கொஷின். மோஸ்ட்லி டெஃபினேஷன்ஸும் இந்த மாதிரி ரீசனபிள் கொஷின்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. வை ஸ்டீல் இஸ் ப்ரிஃபர்ட் இன் மேக்கிங் ரோபோட்ஸ். ரோபோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஏன் ஸ்டீல் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க? அலுமினியம் இஸ் அ சாஃப்டர் மெட்டல் பட் ஸ்டீல் இஸ் செவரல் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் கம்பேர்ட் டு அலுமினியம். ஸ்டீலோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது? பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. டியூ டு த இன்ஹெரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல், robot bodies can be made using sheet, bar, rod, channel and other shapes. ஓகேவா? அப்போது இந்த ஸ்டீலினுடைய ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தபிள் ப்ராப்பர்ட்டினால ரோபோட்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ரோபோட்ஸ்க்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ அதுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் நம்மளால் உருவாக்க முடியுது. ஷீட் மாதிரி உருவாக்கலாம், பார் மாதிரி, பார்னா செங்கல் இருக்குதுல்ல அது எப்படி ஒரு பிளாக்காக இருக்குது அந்த மாதிரி, ராடு மாதிரி உருவாக்கலாம், சேனல்ஸ் மாதிரி உருவாக்கலாம் அண்ட் அதர் ஷேப்ஸ் மாதிரி உருவாக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஆர் பிளாக் ஹோல்ஸ். ஓகே, இதையும் நமக்கு கேட்கலாம். பிளாக் ஹோல்ஸ் ஆர் எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்னுடைய கடைசி ஸ்டேஜ் தான் என்னன்றாங்க பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். விச் ஆர் ஹைலி டென்ஸ் மேசிவ் ஆப்ஜெக்ட். ரொம்ப 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 அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இட்ஸ் மாஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 20 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த சன். சன்னுடைய மாஸில் 20 மடங்கு அதிகமாக இருக்கும். டு 1 மில்லியன் டைம்ஸ் மாஸ் ஆஃப் த சன். 20 மடங்குலேருந்து 1 மில்லியன் அளவுக்கு பெருசாக இருக்கிற அளவுக்கு இந்த பிளாக் ஹோல்னுடைய சைஸ் இருக்கலாம். It has very strong gravitational force such that no particle or even light can escape from it. ஓகேவா? அப்போது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த பிளாக் ஹோல்குள்ளார என்ன போனாலும் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எண்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ஸ், ஹைலி டென்ஸ் மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இதனுடைய ரேஞ்சஸ் பார்த்தோம்னா 20 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த சன்லேருந்து 1 மில்லியன் டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த சன் வரைக்கும் இருக்கும். இதனால் வெரி ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நோ பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஈவன் அ லைட், ஒரு லைட் உள்ளே போனால் கூட திருப்பி ரிட்டர்ன் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஆர் த சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். நமக்கு தெரியும் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதுக்குள்ளார குவார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் த ஆட்டம் ஆர் கால்டு சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இன்னும் சொல்ல போனால் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்குள்ளார குவார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம்.